உள்ளத்தில் உள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ரூபா 4300 கோடி ஊழல் என்ன ஆச்சு, அந்த பணம் எங்கே போச்சு அப்படிங்கிற ஒரு புது குண்டை ராகுல் காந்தி போட்டிருக்காரு. இப்போ தானங்க தேர்தல் திருட்டுன்னு ஒரு அஸ்திரத்தை போட்டு நாடே அதிர்ச்சி ஆகிட்டு இருக்கு. இப்போ என்னங்க 2வது குண்டு போட்டார். அது எங்கேங்கிறப்ப அது குஜராத் மாநிலத்தில் தான். உடான்ஸ் கட்சிகளுக்கெல்லாம் 4300 கோடி ரூபாயை தேர்தல் நன்கொடையாக பெற்றிருக்காங்க அப்படிங்கிற செலவுக்கு சொல்லியிருக்கீங்களா? அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி போச்சு, என்ன செலவு, நீங்கள் பதில் சொல்கிறீங்களா என்ன அப்படின்ட்டு தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேள்வி கேட்டுட்டார் ராகுல் காந்தி. தேர்தல் ஆணையம் பதில் சொல்லாட்டி இதுக்கு ஒரு பேரணியை ஆரம்பிச்சிருவார். என்ன பண்ணுறதுங்கிற கவலையில் உறைஞ்சு போயிருக்குது பாஜகவும் தேர்தல் ஆணையமும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தி தான் வந்திருக்குது. அது என்ன 4300 கோடி ரூபா அப்படிங்கிறத இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். குஜராத்தில் ஒரு 10 உடான்ஸ் கம்பெனியை, எலக்ட்ரிக் கம்பெனின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒரு கட்சியே இருக்காது. பேர் வச்சுருப்பாங்க, வேணாம் மூணா தீனா ஆனா ஊனா அப்படின்னு ஏதாச்சும் ஒரு பேரை வச்சு ஒரு எலக்ட்ரிக் கட்சி, அதில் ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர், இப்படி வச்சு ஒரு 10 கட்சி பேருக்கு போய் பதிஞ்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அங்கீகாரம்லாம் இருக்காது, தொண்டர்களும் இருக்க மாட்டாங்க, அமைப்புகளும் இருக்காது, ஏன் ஆஃபீஸே இருக்காது, ஏன் அவங்கள யாருக்குமே தெரியாது. அப்படி கட்சிக்கு 4300 கோடி ரூபா தேர்தல் நன்கொடையாக கொடுத்ததா சில கம்பெனிகள் வரிச்சலுகை பெற்றிருக்காங்க. அந்த 80CGCயில் எக்ஸம்ஷன் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அந்த 4300 கோடி ரூபா பணம் என்ன ஆச்சு, நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்க, அவர் எப்படி செலவழித்தார், அது எப்படி தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கிருச்சு, அந்த கணக்கு என்னன்னு தான் சொல்லுங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி கேட்டிருக்காரு. இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்நாட்டு நண்பர் ஒருத்தர் காலையில் ஒட்டியாந்து சொல்கிறாரு, ஐயோ வாங்க நம்ம குஜராத்துக்கு போவோம், இங்கெல்லாம் பொழைச்சா சம்பாதிக்க முடியாது, அங்கே போய் ஒரு 300 ரூபாய்க்கு லெட்ரு பேர் அடிச்சிட்டோம்னா போதும், ஒரு 1000 கோடி ரூபா சம்பாதிக்கலான்றது. அது எப்படியா சம்பாதிக்கலாம், ஐயோ உழைக்க வேணாங்க சம்பாதிக்கலாம், அது எப்படியா சம்பாதிக்கலாம், ஐயோ ஆஃபீஸ் வேணாங்க அது எப்படிங்க, விளக்கத்தை சொல்லுங்கிறப்ப சொல்கிறார், இங்கே பாருங்கள், ஒரு 10 கட்சி வெறும் லெட்ரு பேடு தான் 4300 கோடி ரூபா வாங்கியிருக்காங்க, நம்ம ஒரு 400 கோடியாச்சும் சம்பாதிச்சிடலாம்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எப்படிப்பா இருக்காதுங்கிறப்ப அவர் இந்த வலைதளங்களில் செய்தியெல்லாம் காட்டினோன்னா ஆமாம் இல்லை அப்படின்னு நம்மளுக்கும் ஒரு சபலம் வந்துச்சு. ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை ராசா, மிகப்பெரிய பக்கபலம் இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும், நம்மளாம் போக வேணாண்டு அவருக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சி வச்சிட்டோம். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, 10 பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத சின்ன சின்ன கட்சி அந்த குஜராத்தில் என்ன பண்ணி இருக்குது, 2019 2024 வரைக்கும் இந்த 5 வருஷத்தில் 2 தேர்தல்களை சந்திச்சிருக்கு. ஒன்று 2019 தேர்தல், இன்னொன்று 2024 தேர்தல். இதுக்கு நடுவில் ஒரு குஜராத் சட்டமன்ற தேர்தல். இந்த 3 தேர்தல் காலத்துலேயும் இந்த 10 கட்சிகளும் லெட்ருபேடு கட்சியாக இருந்துக்கிட்டு 4300 கோடி ரூபாயை இது தேர்தல் நன்கொடையாக பெற்று இருக்குது. இதுதான் ஒரு பெரிய ஊழல். எப்படிங்க பேர் இல்லாத கட்சிக்கு, ஆள் இல்லாத கட்சிக்கு, லெட்ருபேடு கட்சிக்கு 4300 கோடி ரூபா கொடுத்துருக்காங்கன்னா அது என்ன பண்ணிச்சு அந்த பணத்தை அப்படிங்கிறப்ப, சரி இந்த 10 கட்சிகளை எல்லாருக்கும் தெரியுமா, ரொம்ப பேருக்கு தெரியவே இல்லை, அப்படி ஒரு கட்சி இருக்கிறதே தெரியலை. இந்த கட்சிகள் நிறைய இடத்துல போட்டியிடவும் இல்லை. இந்த 3 தேர்தல்லையும் 5 வருஷத்துலையும் 10 கட்சிகளும் மொத்தம் 43 வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கு. இந்த 43 வேட்பாளரும் 10 கட்சிகளும் 3 தேர்தல்லையுமே மொத்தம் வாங்கின ஓட்டு 54,069 ஓட்டு. 5 வருஷத்தில் 3 தேர்தலில் ஒரு கட்சி வாங்கின ஓட்டு 54,069. 10ஆல் வகுத்து பார்த்தோன்னா 5400 ஓட்டு தான். இந்த 5400 ஓட்டு வாங்கின ஒரு கட்சிக்கு இது மாதிரி 10 கட்சிக்கு 4300 கோடி ரூபான்னா ஒரு கட்சிக்கு 430 கோடி ரூபா நன்கொடை போயிருக்குன்னா இது கொஞ்சமாச்சும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி கேட்குறாரு. இந்த 10 கட்சியில் 2 பேர்களையும் சொல்கிறாரு. அதில் ஒரு பேரோட பஞ்சாப் லோக் சக்தாங்கிற கட்சிக்கு 1049 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. இன்னொரு கட்சி 608 கோடி 800 கோடி. அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 10 கட்சிகளும் 23 மாநிலத்திலேருந்து தான் நன்கொடை வாங்கியிருக்காங்க. இந்த 23 மாநிலத்திலேருந்து நன்கொடை கொடுத்தவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, இது 80CGCயில் வரி விலக்கு எக்ஸம்ஷன் பண்ணி அவங்க அந்த பணத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையில் என்ன நடந்திருக்குன்னு கற்பனையாக சொல்கிறாங்கன்னா, இந்த பெரிய நிறுவனங்கள் பணம் உண்மையாக கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி இல்லாட்டி பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு,
ஒரு ஒரு கட்சிக்கு இப்போ 10 கட்சியில் வந்து ஒரு கட்சிக்கு இந்த 1000 கோடி ரூபா நன்கொடை வச்சுக்க, எனக்கு ரசீது கொடு, ரசீதை வாங்கிடுவாங்க. இவங்க 1000 கோடி ரூபாய்க்கு இங்கே வரி விலக்கு எழுதி கணக்கு எழுதி முடிச்சுடுவாங்க. அந்த கட்சியில் உன்ட்ட 1000 கோடி கொடுத்துட்டேன்னா உன்ட்ட கொடுத்ததுக்காக நீ ஒரு 100 கோடி எடுத்துக்க, மிச்சம் 900 கோடியை கொடு. உனக்கு சும்மா ஒன்று ஒரு லெட்டர் தாள் கழிச்சு கொடுத்ததுக்கு 1000 கோடி 100 கோடி 10,000 அவர் தங்கன்னு 900 கோடியை திருப்பி கொடுத்துருவார். இப்போ இந்த இந்த கம்பெனிக்காரருக்கு வந்து 1000 கோடிக்கான வரி விலக்கு கிடச்சிருது. இது இவருக்கு லாபம். அந்த லெட்டர் பேடுக்காரருக்கு ஒன்றும் செய்யாமல் நோகாமல் நொங்கு தின்ற மாதிரி 100 கோடி கிடச்சிருது, அவருக்கு லாபம். இப்படி நடந்திருக்கலாம் ஒரு வகை. இன்னொரு வகை என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் இருக்காது, பெரிய கட்சி இருக்குது பார்த்தீங்களா, இந்தியாவில் அல்லது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி அதோடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஏதோ ஒரு பெரிய கம்பெனியில் நீ எனக்கு ஒரு 5000 கோடி ரூபா கொடு பணத்தை, இந்த 5000 கோடி ரூபாயை எனக்கு கொடுத்தது மாதிரி சொல்லாமல் உடான்ஸாக ஒரு 10 கம்பெனியில் நானே செட் பண்ணி தர்றேன், லெட்டர் பேட் அடித்து அவங்கவுங்க பேருக்கு கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு நீ வந்து வரி விலக்கு எக்ஸம்ஷன் வாங்கிடு. அந்த 10 உடான்ஸ் கம்பெனிக்கு நான் என்ன பண்ணுறேன், சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கமிஷன் மாதிரி காசை கொடுத்துட்டு அந்த 5000 கோடியை நானும் திருப்பி வாங்கிட்டுறேன். இப்போ 3 வகையில் கிளியர் ஆயிரும். ஒன்று, நீ கொடுத்த 5000 கோடிக்கு நீ வந்து எக்ஸம்ஷன் எழுதிடுவா, நீ சேஃப் ஆகிடுவா. இந்த 10 உடான்ஸ் கம்பெனியும் லெட்டர் பேடு கம்பெனியும் பேப்பரை கொடுத்துட்டு ஆளுக்கு 50 கோடி 100 கோடி கொடுத்து அவங்களுக்கும் சந்தோஷமாக்கிடுவேன். மீதி சுமாராக வரக்கூடிய 4000 கோடியை வச்சு நானும் என்ன பண்ணுவேன், சத்தம் இல்லாமல் வந்த பணத்தை வச்சு இந்த 3 தேர்தல்லையும் மக்களுக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கு நான் பயன்படுத்திக்கிடுவேன் அப்படின்னு திட்டம் போட்டு ஏதோ ஒரு பெரிய கட்சி பண்ணியிருக்குது. இந்த செலவு கணக்கை சொல்கிறியா என்னென்று தான் தேர்தல் ஆணையத்திட்ட கேட்குறாரு இப்போ ராகுல் காந்தி. இப்போ தேர்தல் ஆணையம் மாட்டிக்கிடுச்சு. இப்படிலாம் ஒன்று நோண்டி நோண்டி ஒரு கேட்பாருன்னு அது எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ இந்த 10 கட்சியும் எப்படி செலவு கொடுக்கும் சொல்லியிருக்குது. நாங்கள் மொத்தம் வாங்கினது 4300 கோடி, அதில் 352 கோடி ரூபா செலவாயிருச்சு. இந்த 10 கட்சின்னு சொல்லுது செலவழிச்சிட்டோம். மிச்சம் 4100 கோடி வந்து அதாவது கணக்கில் காமிச்ச செலவு, எலெக்ஷன் செலவு 352 கோடியாம், வேறு வகை செலவு 3500 கோடி செலவுன்னு கணக்கு கொடுத்துருக்காங்களாம் அந்த 10 கட்சியும். அப்படி என்னையா செலவழிச்சிருப்பீங்க நீங்கள் அப்படிங்கிறப்ப தேர்தல் ஆணையத்திட்ட அவங்க சொல்லியிருக்கலாம், ஒரு டீ 1000 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கினோங்க, வர்றவங்களுக்கெல்லாம் வடை வாங்கி கொடுத்தோம், ஒரு வடை வந்து 50,000 ரூபா, ஒரு வாட்டர் பாட்டில் 500 வாங்கி கொடுத்தோம், இப்படி ஏதாச்சும் சொல்லலாலும் சொல்லுவாங்கங்க. அது தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே தேர்தல் ஆணையம் வந்து அந்த கர்நாடகாவில் வந்து பெங்களூரு சென்ட்ரல் தொகுதியில் 1,250,000 வாக்காளர்களை வந்து திருட்டுத்தனமாக சேர்த்துருந்துச்சு. அதோட ஆச்சரியம் வந்து ஒரு சின்ன ரூமில் ஒரு 300 ரூமில் 80 பேர் இருக்காங்கன்னு ஒரு ஓட் லிஸ்ட்டு கொடுத்துச்சு. இதில் பீகாரில் வந்து உசுரோர்காலெலாம் செத்து போனதாக சொல்லிச்சு. இதெல்லாம் ஒரு பெரிய ஜோக்கு பாருங்கள். ஒருத்தருக்கு 52 வயசு, இந்த தேர்தல் ஆணையம் சொல்லுது. 52 வயசு உள்ளவருக்கு 50 பிள்ளைங்க. அது எப்படிங்க பார்க்க முடியும்? அவர் பிறந்தவொடனே பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரா? இருக்கட்டும். இதோட இன்னொரு ஜோக்கு பாருங்கள். இந்த 52 வயசுக்காரருக்கு 50 பிள்ளைங்க, இந்த 50 பிள்ளையில் மூத்த பிள்ளைக்கு வயசு 72ஆம். ஐயோ, இதுதான் நம்புகிற மாதிரி இருக்கா? இப்படிலாம் சொன்ன தேர்தல் ஆணையம் ஒரு வடை 50,000 ரூபா, டீ 10,000 ரூபான்னு கணக்கு காமிச்சு அதை ஏற்றுக்கிட்டு இருந்தால் கணக்கு வந்துச்சு பாரு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையாச்சும் கணக்கு சொல்லுங்கன்னு தான் கேட்குறாரு இப்போ ராகுல் காந்தி. இப்படி இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு ஊழலையும் அம்பலப்படுத்தி மொழி பிதுங்க வச்சு தேர்தல் ஆணையத்தையும் ஒன்றிய அரசையும் அப்படியே கண்ணில் குச்சி விட்டு ஆட்டுற மாதிரி ஆட்டுற ராகுல் காந்திக்கு மக்களுடைய ஆதரவு பெருக ஆரம்பிச்சிருச்சு. காரணம் வந்து அவர் கேட்குறது நியாயமாக தானே கேட்குறாரு, இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா அப்படிங்கிற கருத்து எல்லார்ட்டையும் இப்போ வந்துருச்சு. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்துள்ளபடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ ராகுல் காந்தி கேட்குறதுல நியாயம் இருக்கா இல்லையா? இல்லை இந்த மாதிரி நம்மளும் லெட்டர் பேடை தயார் பண்ணிட்டு போய்ட்டு குஜராத்தில் இருந்தோம்னா நம்மளுக்கு 1000 கோடி 2000 கோடி கொடுத்துருவாங்களா, அதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுறதோட இது உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.